வேற எதையும் காட்டிடாதீங்க, காட்ட வேண்டியதை மட்டும் காட்டுங்க. இந்த காரை மட்டும் காட்டுங்க. வாங்க, இந்த கார் தான். சூப்பர்க்கா. அக்கா வந்து உங்க அன்பால வாங்கின காரு எச்சிகா. எச்சிகா காரு. இது மட்டும் இல்ல, இந்த பொங்கல் கழிச்சு மாடியில வீடு போடுறோம். மாடி வீடு அடுத்த தடவை நீங்க வந்தீங்கன்னா அக்காவை மாடி வீட்டுல பாக்கலாம். அது ஒரு ஹோம் டூர். குட்டி வீடுதான், ஆனா நிறைவான வாஷிங் மிஷின்ல யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்றோமே, அது அப்புறம் சும்மா வச்சிருக்கு, அத கூட விட மாட்டேங்கிற. இது வந்து 1882 எப்போ வருஷம் எங்க தாத்தாவோ யாரோ பயன்படுத்துற கட்டில் பரம்பரையா நாங்க யூஸ் பண்ணிட்டு வரோம். அது ஏன் ஹார்லிக்ஸ் பாட்டில் அங்க இருக்கு? ஆனா ஒண்ணு சொல்றேன், எங்க வீட்டுக்காரர் அழகா கூட பின்னுவாரு, ஒலை இந்த தென்னை ஓலை வச்சு இந்த இது பின்னுவாங்களே பெட்டி பின்னுவாரு, இது நார்கட்டில் பின்னுவாரு. எல்லா வேலையுமே தெரியும். எந்த வேலை கொடுத்தாலும் அதை, ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு அதை செஞ்சு பழகி எல்லாமே செய்வாப்ல. இது வந்து என் ஃப்ரெண்டு கனடால இருக்கா, அவதான் நான் சினிமால வர்றதுக்கு காரணம். விஜிதா நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அவ கையில பின்னது இது எல்லாமே. அப்பப்ப எங்க வீட்டுக்காரரு இப்படி தொங்கி விளையாடுவாங்க. எங்க பிள்ளைகளுக்கும் இதே விளையாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. சூப்பர். அக்கா வீடு குட்டி வீடா இருந்தாலும் நிறைவான சந்தோஷம் மிகுந்த ஒரு வீடு. பொதுவா இந்த மாதிரி ஹோம் டூர்லாம் நான் வந்து இது வரைக்கும் கொடுத்ததும் இல்லை, என்னுடைய சேனல்ல கூட நான் போட்டதில்லை. எங்க இருந்தாலும் சந்தோஷம் வந்து மாளிகையில தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதை விட குடிசையில இருந்தாலும் தீபாக்கா சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே போதும். நான் வந்து மனித உயிரை தான் ரொம்ப நேசிப்பேன். அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு அமைதியான இடம், எனக்குன்னு ஒரு இடம், எனக்குன்னு ஒரு வீடு. நான் என்னை யாரும் கேட்க முடியாது, நீ ஏன் இதை செஞ்சா அதை செஞ்சான்னு கேட்க முடியாது. சொந்த மண்ணு, சொந்த வீடு, சொந்த எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உண்மையிலே நான் வந்து எல்லாருக்கும் நான் சொல்றேன், மக்களே உங்களுடைய அன்பு தான் தீபாக்கா. இன்னைக்கு தீபாக்கா வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னா நான் எல்லா பேட்டியிலையும் சொல்றதுதான், உங்களுடைய கைத்தட்டுதல், உங்களுடைய பாராட்டுதல், உங்களுடைய அக்கான்ற அந்த பேச்சு தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அவங்கள பத்தி சொல்லி இன்னைக்கு இப்படி இருக்கீங்கன்னா தீபாக்கானா அவங்க தான், அம்மா தான். அதுதான் இந்த பாருங்க, எங்க அம்மா வந்து எல்லா பிள்ளைகளும் அம்மாட்ட படுக்கதான் ஆசைப்படும். இந்த கட்டில இங்க போட்டு வச்சிருக்கிறது அதுக்கு தான். இந்த போட்டாவை எங்கனையே பாட்டி வச்சுக்கிட்டு இப்படி கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இப்படி தலைவாணியில இப்படி படுத்துக்கிட்டே எங்க அம்மையை பார்த்துட்டே படுத்து தூங்கிடுவேன். இந்த போட்டாவை எனக்கு ஒரு பையன் வரைஞ்சு கொடுத்தான். அவன் வந்து அரக்கோணத்துல இருந்து வரான், நல்ல திறமையான பையன். அவனெல்லாம் வெளியில எப்படி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல. குரூப்ல நிறைய திறமையானவங்க சாதிக்கணும்னு காத்துக்கிட்டு கிடக்காவ. இந்த என்னோட யூடியூப் சேனலையோ எதையோ எங்கேயோ யாரையோ பத்தி சொன்னா உண்மையிலே யாராவது வாய்ப்பு கொடுக்கணும்னுங்கிறவங்க அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. இந்த இருக்கு பாருங்க, யுவன் சங்கர் ராஜாவை வரைஞ்சி அந்த பையன் அக்கா ஒப்படைச்சிருங்கன்னு கொடுத்த போட்டோ இதுதான். அந்த படத்துல ஏதாவது விழா கண்டிப்பா அந்த ஆடியோ லான்ச் அது இதுன்னு கூடும்போது இதை நான் ஒப்படைப்பேன். சார் நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை பாக்குறதுக்கு இருந்து ஏதாவது பாத்தீங்கன்னா இந்த போட்டோவை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாக நாங்க காத்திருக்கோம். உங்களை அழைப்பா அந்த பையன் விட்டு நான் உங்களை பார்க்க வச்சிருவேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வாடான்னு சொல்லிடுவேன். அவ்வளோ ஆத்மார்த்தமா அழகா உங்களையும் உங்க மகளையும் வரைஞ்சிருக்காப்புல. ரொம்ப சந்தோஷம். இந்த ஹோம் டூரு யாருக்கோ ஒருத்தருக்கு பயன்படுத்தலாம் இருக்கு. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் இது யுவன் சார் கிட்ட போயிடும். ரீசன் நம்ம ஒருவேளை நம்மளுக்கு அவார்ட் ஷோ வந்தாலும் யுவன் சார் வந்தா அங்க கூட நம்ம கொடுத்துறோம். கவலைப்படாதீங்க, எப்படின்னா யுவன் சார்ட்ட நம்ம சேர்த்துடலாம். ஓகே பரவாயில்ல. பிகைன் வுட்ஸ் நிறைய பேருக்கு விளக்கேற்றி வைக்கிறீங்க வாழ்க்கையில. எனக்கு கூட ஒரு கட்டத்துல அவங்கதான் விளக்கேற்றி வச்சது. அதனால உண்மையிலே இது உங்க மூலியமா நடந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.